விதையாக எடுத்துக்கொள்ளுங்கள், கதையாக எடுக்காதீர்கள். நீங்கள் வந்த நோக்கம் என்ன, இதற்கு வெளியேற போகிற நோக்கம் என்ன என்பதை மனதில் இருத்துங்கள் அல்லது மனதில் நிறுத்துங்கள். நாங்கள் இன்னொருவராக பணிநடத்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்களே எங்களை செய்து கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள். சீரியஸாக இந்த விஷயத்தை உருவாக்குங்கள். நீங்கள் நாளைய தலைவர்கள் ஆக வேண்டும் என்று இன்றைய தலைவர்கள் விரும்புகிறார்கள். அது மிக பெரும் சாதனைக்குரிய மனநிலை. எல்லாராலும் அது முடியாது. ஒருத்தர தலைமைத்துவம் ஆக்க வேண்டும் எல்லாராலும் முடியாது. அந்த மனநிலை இல்லை. அந்த சிந்தனைகளோடு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை அனுபவிச்ச ஒரு நபர் தான் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது. எல்லாரும் சேர்ந்து அதை படிப்போம். படிக்க முடியாது என்ன கேள்விகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஒரே மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். எல்லாரும் படிக்கிறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே என்னாயம் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். உயிர் அளிப்பார். என்னோடு இருக்கிறார். தீமைக்கும் அஞ்சிலே. நறுமணத்தை நான் பூசுகின்றேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் என்னதுக்காக முன்னாடி நான் வாழ்ந்திருப்பார். இதே தாவீது சொல்லுகிற ஒரு சம்பவம். ஆயன் என்றால் என்ன? ஆடுகளை அப்ப மேற்கொள் ஒரு ஆட்டை மேய்ச்சி கொண்டு போறோம்னா ஆயன் என்று சொல்லுகிறோம். உண்மையாகவே அதுக்கு என்ன அர்த்தம்? வழிநடத்தல். இன்னும் ஆட்டுக்கு தலைவன். சரியா? அந்த ஆட்டுடைய தலைவன் அவன்தான். அந்த ஆடை எப்படிப்பட்ட இடத்துல மேய்க்கணும், அந்த ஆட்டை எந்நேரம் காலைக்குள்ள அடைக்கணும், அந்த ஆட்டை எந்நேரம் துடைக்கணும், அந்த ஆட்டை எப்படிப்பட்ட கண்ணியானை கொண்டு சேர்க்கணும், அந்த ஆட்டை பற்றிய எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆயனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆயன் தான் அந்த ஆட்டுக்குடைய தலைவன். அப்ப தலைவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த ஆட்டை பத்தி, அந்த ஆடு மேய்க்க பற்றிய நிலம், ஆடை பற்றிய குணம், எத்தனை மணிக்கு இருக்கு தண்ணி வேணும், எத்தனை மணிக்கு இருக்கு பசிக்கும், எத்தனை என்ன ஆன குழுத்தரையில கொண்டு மேய்க்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு நடத்தணும், எல்லாமே ஒரு தலைவனுக்கு. அதே நேரம் அந்த தலைவன் சம்பளத்துக்கு மேய்க்கிறவனாக இருந்தா என்ன நினைப்பான்? அந்த ஆட்டை சம்பளத்துக்கு மேய்க்கிற ஒரு தலைவனாக இருந்தால் என்ன நினைப்பான்? எப்படியாவது மேய்க்கணும். வேற நீங்க உங்களோட சேர்க்கிறது வேற வேற அந்த ஆட்டை சம்பளத்துக்கு மேய்ப்பானாக இருந்தா எப்படியாவது கை போன சம்பளம் வந்துடும் என்று யோசிப்பார். அந்த ஆட்டை இது நம்மள ஆடு நினைச்சு மேய்ச்சானாக இருந்தா அந்த ஆடு ஆரோக்கியமாக வளர பாடுபடுவார்.
சரி, சம்பளத்துக்கு மேய்க்கிற ஆடு நேரம் போனா பிரச்சனை, டைம் போனா முடிஞ்சிடும், நம்ம வீட்டை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு கடற்கடத்துக்கு பசிக்குதா இல்லையா, பலம் நிறைஞ்சிருக்கா இல்லையா, சரியா இருக்கா இல்லையா, கணக்கா இருக்கா இல்லையா, எண்ணிக்கையா சரியா இருக்கா இல்லையா என்பதெல்லாம் பார்க்காம வேகமாக வச்சு வேகமாக அடைச்சி விட்டுட்டு போயிருப்பான். ஆனா அந்த ஆடு ஓனர், நான் தான் அந்த ஆட்டை ஓனர் என்று நினைத்து மேய்ச்சா, நான் தான் அந்த ஆட்டுடைய ஓனர்ஷிப், அந்த ஆட்டை உரிமையோடு பொருட்படுத்தி மேய்ச்சா அந்த ஆடு மகிழ்ச்சியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், திறமையாக இருக்கும், சந்தோஷமான இந்த ஆடு வளரும். உரிமையான ஒரு ஆயம். இப்ப நாங்க உரிமையான ஒரு தலைமைத்துவமா மாறுறதா இல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆயனாக மாறுறதா? பாருங்க, தாவீது ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆயன் என்ன வழிகாரா என்ன பார்த்தார், என்ன அழகாக என்னை மேய்ச்சார், என்ன அழகாக என்னை வழிநடத்தினார், எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை அழகாக மேய்க்கிறார், அழகாக காக்கிறார், அவர் எந்த பேருக்கிற தகுதிக்கு ஏற்றவர்கள் என்னை வழிநடத்துகிறார், எனக்கு என்ற தகுதியை தாரார், எனக்கு என்ற உரிமையை தாரார், எனக்கு என்ற வழிநடத்தலை தாரார், எனக்கு என்ற ஒரு பொறுப்பை தந்தார். எவ்வளவு ஆசீர்வாதமான பாதையில் என்னுடைய தலைவன் என்ன மேய்ச்சார், நம்பிக்கையோடு என்னோட செயல்படுத்தினார். ஒரு சிறந்த தலைவன் கீழே ஒரு வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு தலைவனை பற்றி வர்ணிக்கிறார், புகழுகிறார். சரி, ஒரு தலைமைத்துவத்துடைய மெயினே ஒருவர் அங்கீகரித்தால் மாத்திரம் ஒருவர் தலைவன் ஆகவே முடியாது. தன்னுடைய தலைமைத்துவத்தை தானே உணர்ந்து கொண்டால் அவன் தலைவன் ஆகுவதை யாராலும் தடுக்க முடியாது. தன்னை தான் தலைவன் என்று தன்னுடைய தகுதியை உணர்ந்து கொண்டானாக மாத்திரம் தலைவன் ஆகுகிறான். இன்னொருவர் சொல்லி நீ தலைவன் ஆகு என்று சொன்னால் அது தலைவனாகவே வழிநடத்தப்படவே முடியாது. பொறுப்புள்ளவன் தலைவன் ஆகியே ஆவான். தலைவருடைய எனக்கு தெரிஞ்சு தலைவத்துவத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, நிறைய பொசிஷன் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 உங்களோட பேச வருகிறேன். தலைமைத்துவத்தில் 3 வகையாக வரும். ஆசைக்கு தலைமைத்துவமாக இருக்கும், ஆசைக்காகவே தலைமைத்துவமாகுவது இருக்கும், பெருமைக்காகவே தலைமைத்துவமாகுவது இருக்கும், லாபத்துக்காகவே தலைமைத்துவம் ஆகுவது இருக்கும். எல்லாரும் சேர்ந்து லாபத்துக்காக ஒரு தலைமைத்துவம் ஆக்கிடுவாங்க. நீங்க சேர்ச்சில் போனா வட்டார தலைவர் என்று போட் போட இருப்பாங்க, சேர்ச்சில் வட்டாரத்துக்கு தலைவர் என்று இருப்பாங்க. அதுல ஏற்கனவே தலைவராக பேர் வந்து இங்க கொடுத்துருவாங்க. சரி, எந்தெந்த வட்டாரம் இந்த ஆட்டாங்க வேதியாவுடைய வட்டார தலைவர் என்ன செய்வாருன்னா வீடு வீடு அப்படி சொல்லுவாரு, எனக்கு கை வைக்குங்க, எனக்கு போட் போடுங்க, எந்த பேருக்கு போட் போடுங்க என்று ஏரியா இருக்கிறவர்கள் சொல்லுவாரு. சரியா? என்ன சொல்லுவாங்க, இருக்குதானே இல்லையா? இருக்குதானே? சரி, ஏரியா சொன்னாரு எனக்கு போட் போடுங்க, என்ன பார்க்கணும் சொல்லுங்க. சரி, ஏற்கனவே தலைமைத்துவத்தில் இருந்தவர் சொல்வார், நான் தலைவராக இருந்தது காணும், இன்னும் ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் என்று சொல்லுவார். சில வேளை ஏற்கனவே இருந்தவர் சொல்வார், இன்னும் ஒரு இதுக்குள்ள வரக்கூடாது, நான் தான் தொடர்ந்து தலைமைத்துவம் தலைவராக இருக்கணும். கடைசியில் அது பெரிய பிரச்சனைகளையும் போய் முடிஞ்ச சம்பவமும் இருக்கு, முடிஞ்சு அரங்கேறிய சம்பவங்களும் இருக்கிறது. உண்மையான ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்கும்டா பொறுப்போட இருக்கும்,
அடுத்த தலைமைத்துவத்தை உருவாக்க பாடுபடும். சரி, இன்றைக்கு நீங்க பூசையில வாசகம் கேட்டிருப்பீங்க, அதை வாசிச்சிருப்பீங்க, பூசையில பங்கு பெற்றிருப்பீங்க, எல்லாரும் பங்கு பெற்றிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? நானும் பூசையில பங்கு பெற்றலாம் வந்து முயற்சி செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய அம்மா சொன்னாவோ, உனக்கு அங்க 9 மணிக்கு தானே, ஆனா நீ என்னோட வா, இங்க பூசையை முடிச்சுட்டு தான் உன்னை நான் அனுப்ப வேண்டும். நான் சரியா சொல்லி அம்மாவோட போய் பூசை வார்த்துக்கு பூசை சேர்ச்சில இருந்த மாதிரி அண்ணா வந்தா. இன்றைய வாசகத்துக்கு ஒரு விஷயம், இன்றைய வாசகத்துக்கு தலைப்பு என்ன? இன்றைய வாசக நற்செய்தி வாசக தலைப்பு சத்தமா சொல்லுங்க. ஏன் விண்ணேற்று சென்றார்? நீங்க சரியா புரிந்து கொண்டிருக்கீங்க, நல்ல விஷயம். இயேசு கிறிஸ்து இன்னமும் விண்ணேற்பாகாம இங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. அவர் மட்டும்தான் பணியை செய்ய வேண்டி இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு மக்களும் அவரை தான் செய்ய வச்சிருப்பாங்க. சரியா? அவர் மட்டும் இந்த பணியை செய்ய வேண்டிய இருந்திருக்கும். மக்கள் தான் நினைச்சிருப்பாங்க. ஏனென்றால் மக்கள் விரும்பிய விஷயம் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்ப மக்களும் தான் விரும்பியிருக்கும். அவர் மட்டும்தான் செய்து கொண்டிருந்திருப்பார். சீடர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையர்கள் இப்படியான வாய்ப்புகள் உருவாவது கஷ்டமா இருந்திருக்கும். என்னுடைய கற்பனையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் என்னுடைய நான் யோசிச்ச விஷயம். இயேசுவினை படிங்க தான் போன காலமா தன்னுடைய பணியை மற்றவர்களும் கொண்டு நடத்தணும் என்பதற்காக இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம். சரி, முதலாவது ஒரு நல்ல தலைமைத்துவம், இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கணும். இன்னும் ஒரு ஆட்களால் உருவாக்கப்பட்ட தலைமைத்துவம் ஆக முடியாது. தன்னை தானே அறிஞ்சு கொண்ட ஒரு தலைமைத்துவம் தலைவன் ஆகுவதை யாராலும் தடுக்க முடியாது. நல்ல தலைமைத்துவம் இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கியே தீரணும். உருவாக்கியே தீரணும். நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து சமயம்னு சொல்றாங்க, சத்யசாய் பாபாவை பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு அமைப்பாரு. ஆனாலும் தான் மட்டும்தான் அது தலைமைத்துவமா இருந்தாரு தவிர அதை கொண்டு நடத்துறதுக்குரிய தலைமைத்துவத்தை அவங்க உருவாக்கப்படல. நீங்க அறிஞ்சிருப்பீங்களா தெரியாது, படிச்சிருப்பீங்களா தெரியாது, நீங்க ஆய்வு செய்து பாருங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் உலகம் இருக்கும் வரையும் அந்த மெஷின் நடந்துட்டே போகும். ஏன் உருவாக்கியிருக்கார். ஆனா சத்யசாய்பாவோட மெஷன் வந்து இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கல. சிறந்த தலைமைத்துவம் இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குறது தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது தலைமைத்துவம் பாடுவதற்காக மற்றவர்களை பாட வைப்பதுதான் தலைமைத்துவம். ஏன்னா நீங்க நேற்று தலைமைத்துவம் ஆயிட்டீங்க. இன்றைக்கு தலைமைத்துவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பண்புகள். சரி, சிறந்த தலைமைத்துவம் இன்னும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். அப்போதான் இந்த தாவீது சொன்ன விஷயம் நமக்கு நம்மளோட மறைவுக்கு பிறகும் இப்படி ஒரு தலைமைத்துவம் இருந்தாங்க, அவங்க இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கும், அவங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்கும், அவங்க இருந்திருந்தா அப்படி செய்திருப்பாங்க என்று எல்லாராலும் பேசப்படும். அப்படி பேசப்பட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் வேதத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொண்டு 12 அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்பட்டுச்சு. சிறந்த ஒரு தலைமைத்துவம் 12 அப்போஸ்தலர்கள் கொண்ட ஒரு தலைமைத்துவம் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உடைய காலம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாழ்ந்து மக்களுடைய மீட்புக்காக பாடுபட்டு மீண்டும் இயேசு கிறிஸ்து விடைபெற வேண்டிய நேரம் வருகிறது. ஆனால் அப்போது இந்த சீடர்களோட இயேசு சொல்லுகிறார், நான் போயிடுவேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொண்டும்